டைல்ஸ் ஷோரூம்களிலேயே 1,00,000 சதுர அடியில் டிஸ்ப்ளே உள்ளது. 3,00,000 சதுர அடியில் ஸ்டாக் யார்ட் உள்ளது. எல்லா முன்னணி டைல்ஸும் ஒரே இடத்தில் கிடைக்கிறதும் அவதா செராமிக்ஸ். அவதா செராமிக்ஸ், அவதா நகர், பழனி ரோட், திண்டுக்கல். கிளைகள் மதுரை, திருச்சி, பல்லடம், தாராபுரம், தேனி. வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் நிகழ்வுக்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மருது. என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, குறிப்பா கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு, இந்த நிகழ்வை காண வரும் பக்தர்களுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் அறிவுறுத்தப்பட்டிருக்கு, என்ன தகவல்? சித்திரை திருவிழா ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வாக இருக்கக்கூடிய கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் இந்த சிகர நிகழ்வு இன்று சரியாக காலை 6 மணி அளவில் நடைபெறுகிறது. இதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த மதுரை முகாம் இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது. நீங்களே பார்க்கலாம், ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தி காட்சிப்படுத்தி கொண்டிருக்கார். நம்ம இப்போ இருக்கக்கூடியது நெல்லை மதுரை மாநகரில் அந்த கோரிப்பாளையம் பகுதியில் இருக்கும். இந்த பகுதியில் ஏராளமான பக்தர்கள் அந்த கள்ளழகரை காண்பதற்காக காத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சுமார் மதுரை உட்பட 12 மாவட்டங்களைச் சேர்ந்த 5000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் கடந்த ஆண்டுகளில் குற்ற சம்பவங்கள் என்பது கொலை உள்ளிட்ட அடிதடி உள்ளிட்ட பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெற்றது. அதனை குறைக்கும் வகையில் சுமார் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் மற்றும் ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு பணி என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் ரவுடிகளை கண்காணிப்பதற்காக சிறப்பு குழு என்பது இந்த ஆண்டு உருவாக்கப்பட்டு அதனை கண்காணிப்பு பணியும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. 8 காவல் ஆய்வாளர்கள் அடங்கிய சுமார் 497 பேர் இருக்கக்கூடிய அந்த ரவுடி ஸ்குவாட் அந்த திருவிழா நடைபெறக்கூடிய முக்கிய பகுதிகளில் ஏற்படக்கூடிய மோதல் போக்குகளை கண்டறிந்து அவர் ஈடுபடக்கூடியவர்களை கைது செய்யும் நடவடிக்கை என்பதை மேற்கொண்டு வருகிறார்கள். இது மட்டுமல்லாமல் மாநகரத்தின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த கள்ளழகர்கள் காண்பதற்காக வைகை ஆற்றை நோக்கி வரக்கூடிய பொதுமக்கள் தங்கு தடையின்றி வந்து செல்லும் வகையில் அந்த வைகை ஆற்றை சுற்றி இருக்கக்கூடிய சுமார் 12 இடங்களில் இதற்காக சிறப்பு வாகன காப்பகங்கள் நிறுத்தப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 5000க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள், 1000க்கும் மேற்பட்ட 4 சக்கர வாகனங்கள் நிறுத்தும் வகையில் இந்த ஏற்பாடை செய்திருப்பதாக மாநகர காவல்துறை தரப்பில் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த ஆழ்வார் மண்டபப்படி எனக்கூடிய அந்த மண்டபப்படிக்கு பொதுமக்கள் சென்றுவிடக்கூடாத அளவிற்காக சுமார் அந்த மண்டபப்படியை சுற்றி மற்றும் சுமார் 1900க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறார்கள். 3 அடுக்கு பாதுகாப்பு என்பது அந்த பகுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் அந்த வைபவத்தை காண்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கம். அதற்காக வைகை ஆற்றிலிருந்து தண்ணீரும் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆக தண்ணீரில் பொதுமக்கள் சிக்கிவிடாத கூட வகையில் ஆங்காங்கே தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டு ஆபத்தான பகுதியில் கண்டறியப்பட்டு அங்கு பாதுகாப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் சுமார் 12 இடங்களில் தீயணைப்பு வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு படையைச் சேர்ந்த அந்த நீச்சல் வீரர்கள் என்பது தயார் நிலை வைத்திருக்கிறார்கள். ஏதேனும் நீரில் சிக்கும் பட்சத்தில் அவர்கள் உடனடியாக மீட்பதற்காக தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் இந்த திருவிழா நடைபெறும் 96 இடங்களில் கண்காணிப்பு கோபுரங்களும் 18 இடங்களில் தற்காலிக காவல் நிலையங்கள் அதாவது போலீஸ் பூத்தும் அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கண்காணிப்பு பணி என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதற்காக சிறப்பு கட்டுப்பாட்டு அறையும் உருவாக்கப்பட்டு தொடர்ந்து சுழற்சி முறையில் அங்கு தொடர்ந்து கண்காணிப்பு பணி என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இது மட்டும் இல்லாமல் சுமார் 108 மற்றும் தனியார் நிறுவனங்களைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகள் என்பது தயார் நிலை வைக்கப்பட்டிருக்கிறது. அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இதற்காக பிரத்யேக குழு தயார் நிலை வைக்கப்பட்டு தொடர்ந்து மோதல் மற்றும் விபத்தில் சிக்கக்கூடியவர்களை மீட்டு உடனடியாக சிகிச்சை அளிக்கக்கூடிய வகையில் அந்த ஏற்பாடுகளை செய்திருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் செய்திருக்கிறார்கள். இது மட்டுமில்லாமல் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதியாக இருக்கட்டும், குடிநீர், கழிவறை உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை மாநகராட்சி நிர்வாகம் தரப்பில் செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரியாக 6 மணிக்கு கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்க என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது கோரிப்பாளையத்தை கடந்து தற்போது ஆழ்வார்புரத்தை நோக்கி கள்ளழகர் சென்று கொண்டிருக்கிறார். அதற்கிடையே சுமார் கள்ளழகர் அழகர் மலையில் புறப்பட்டு வைகை ஆற்றை வந்து அடையும் மற்றும் வண்டியூர் செல்லும் வரை சுமார் 497 இடங்களில் மண்டகப்படிகள் என்பது இருக்கிறது. குறிப்பாக மாநகர் பகுதியில் தான் அந்த மண்டகப்படிகள் என்பது அதிக அளவு இருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மண்டகப்படிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் செய்யப்பட்டிருக்கிறது. கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு ஆண்டும் தாமதம் ஏற்படும். ஆக அந்த தாமதத்தை போக்கும் வகையில் தொடர்ந்து சாமியை சுற்றி பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சாமி என்பது தற்போது அழைத்து வரப்படுகிறார். இது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு எந்த ஒரு தாமதம் ஏற்படவிடக்கூடாது என்பதற்காக முன்னதாகவே தல்லாகுளத்திலிருந்து சுவாமி புறப்பட்டு தற்போது வைகை ஆற்றை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. பிரியதர்ஷினி. கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் மதுரை மாநகரம் நோக்கி வந்திருக்கும் நிலையில் அங்க என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் பக்தர்களுக்காக செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டீங்க மருது. தொடர்ந்து 6 மணிக்கு கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு நடக்க இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டீங்க. நிறைய மண்டகப்படிகள் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டீங்க. எத்தனை மண்டகப்படிகள் அமைக்கப்பட்டிருக்கு, அதுல என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்களையும் சொல்லுங்க.
நிச்சயமாக பிரியதர்ஷினி. மதுரை மாநகரை பொறுத்தவரை இந்த ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழா நடைபெறக்கூடிய இந்த பகுதி என்பது மாநகர் பகுதியில் தான் அதிக அளவு மண்டபப்படிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக கள்ளழகர் அழகர் மலையிலிருந்து புறப்படக்கூடிய அந்த நிகழ்வு அரங்கேறியவுடன் அங்கிருந்து கிட்டத்தட்ட சுமார் 100க்கும் மேற்பட்ட மண்டபப்படிகள் ஒவ்வொரு ஆண்டும் எழுந்துருவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு சுமார் 497 மண்டபங்கள் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கு ஏற்கனவே இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தங்க பல்லாக்கில் எழுந்திருக்கக்கூடிய வரக்கூடிய கள்ளழகர் மதுரை மாவட்டத்தின் புறநகர் பகுதியில் 105 மண்டபங்களில் எழுந்திருக்கிறார். மாநகர் பகுதியில் 180 மண்டபங்களில் எழுந்திருக்கிறார். அதன் பிறகு தல்லாகுளம் பெருமாள் கோவில் வந்தடைந்த பிறகு தங்க குதிரைக்கு மாறுகிறார். அதனைத் தொடர்ந்து தல்லாகுளம் பெருமாள் கோவிலில் இருந்து வைகை ஆற்றை நோக்கி வரக்கூடிய பகுதிகளில் சுமார் 60 இடங்களில் மண்டபங்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்திருந்த பிறகு வைகை ஆற்றிலிருந்து ஆர்ஆர் மண்டபம் வரக்கூடிய அந்த ராமையார் மண்டபம் செல்லும் கூடிய பகுதியில் 15 மண்டபப்படிகள் என்பது இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் ஆர்ஆர் மண்டபப்படியிலிருந்து வண்டியூர் செல்லக்கூடிய அந்த சாப விமோசனம் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கு செல்லக்கூடிய பகுதி வழியில் சுமார் அண்ணா நகர், கோமதிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் இருக்கிறது. அந்த பகுதியில் 137 மண்டபப்படிகள் என்பது இருக்கிறது. ஒவ்வொரு மண்டபப்படியிலும் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் ஆதாரணைகள் என்பது நடைபெறும். அதற்காக அந்தந்த மண்டபப்படி உரிமையாளர் தரப்பில் பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இதனை கண்காணிப்பதற்காக இந்து அறநிலையத்துறை அதிகாரி மற்றும் காவல்துறையினர் தனியாக பிரத்யேகமாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கு மண்டபப்படிக்கு வரக்கூடிய கள்ளழகருக்கு போதுமான பாதுகாப்பு வசதிகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த மண்டபப்படி அருகே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் சுவாமி தரிசனம் செய்யும் வகையில் பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருப்பதாக இந்து அறநிலையத்துறையும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை தரப்பில் செய்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த கள்ளழகரை சுவாமி தரிசனம் செய்வதற்காக இங்கு வந்திருக்கிறார்கள். ஆகிய அவர்களுக்கு அனைவருமே கள்ளழகரை காண முடியாது என்பதற்காக 50க்கும் மேற்பட்ட இடங்களில் பிரம்மாண்ட திரைகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு இடங்களிலும் பிரம்மாண்ட திரைகள் மூலம் தொடர் நேரலை என்பது செய்யப்படுகிறது. கள்ளழகர் வைகை ஆற்றில் இறக்கும் அந்த வைபவத்தை காண்பதுதான் அனைவரும் எதிர்பார்ப்பார்கள். அதன் காரணமாக இந்த கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த வைபவத்தை காண்பதற்காக பிரத்யேக ஏற்பாடுகள் என்பது பல செய்திருக்கிறார்கள். இன்னும் சரியாக ஒரு மணி நேரத்திற்குள் கள்ளழகர் வைகை ஆற்றில் கரையை சென்றடைவார். அதன் பிறகு கள்ளழகர் வைகை ஆற்றில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொட்டியில் எழுந்தருள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரியதர்ஷினி, நிகழ்வை காண என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன, பக்தர்களின் பாதுகாப்பு கருதி என்னென்ன அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பன உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை வழங்கியதற்கு நன்றி மருது. டைல்ஸ் ஷோரூம்களிலேயே 1 லட்சம் சதுர அடியில் டிஸ்ப்ளே உள்ளது. 3 லட்சம் சதுர அடியில் ஸ்டாக் யாட் உள்ளது. எல்லா முன்னணி டைல்ஸும் ஒரே இடத்தில் கிடைக்கிறதும் அவதா செராமிக்ஸ், அவதார் நகர், பழனி ரோட், திண்டுக்கல். கிளைகள் மதுரை, திருச்சி, பல்லடம், தாராபுரம், தேனி.